यस्य जननी सर्वमङ्गल जनकशङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् दिवो मूर्धासकसज्ञानाभिर्विष्टं गणीशा अधिपत्नी भुवनानाम् ஸ்ரீயப்பதியான நம்ம பெங்களூருக்கு ஒரு ஆச்சாரியன் ஒரு சுவாமிஜி வந்து நமக்கு பண்ணி கொடுக்குறா அப்படின்னா நம்மளாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். கர்நாடக தேசத்துக்கு ஃபஸ்ட்டு தேவியே என்ன தேவி? புவனேஸ்வரி தான். கர்நாடக தேசத்துக்கு புவனேஸ்வரி தேவி தான் லோகமாதா. அப்படி புவனேஸ்வரியே நடமாடும் தெய்வம் அப்படிங்கிறதுனால இந்த வைபவத்தில் ஆரம்பத்தன்னைக்கு சஷ்டி முடிஞ்சு சப்தமி ஆரம்பம் வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகத்தோட சஷ்டி ரத்தங்கள்லாம் முடிஞ்சு சப்தமி அன்னைக்கு இந்த ஹோமத்தை ஆரம்பிச்சிருக்கார் குருநாதா. குருநாதாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா சாந்தானந்த சுவாமி நகராஜி இந்த படத்தில் இருக்கார். அவர் தான் முதல்ல இந்த உலகத்துக்கு புவனேஸ்வரி மாதாவை காமிச்சு கொடுத்தவர். அவர் வந்து பல இயக்கங்களை பலவிதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தான் நாங்கள் தெரிஞ்சுட்டு அதில் ஒரு 10ல் ஒரு பொண்ணு கூட இல்லை, 1000ல் ஒரு பொண்ணு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி அங்கேயே சுவாமிகிட்டே பூனல் போட்டு வளர்ந்து அப்படின்லாம் சொன்னார். எங்களுக்கு ஹிருதயத்தை ஓப்பன் பண்ணினா அதில் குருநாதர் தான் இருக்கார், புவனேஸ்வரி தான் இருக்கார். எப்படி ராமருடைய ஆஞ்சநேயருடைய ஹிருதயத்தை திறந்தா ராமபிரான் எப்படி சீதையோடு இருப்பானோ அதே மாதிரி எங்களுடைய ஹிருதயத்தில் மணி அடிக்கிறது. எங்களுடைய ஹிருதயத்தை தட்டினா புவனேஸ்வரி குருநாதா 2 பேர் தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இந்த முதல் நாள் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஏன் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா சப்தமின்னா நம்மளுடைய பாபத்தை போக்கக்கூடிய நாள் முதல்ல. அதுக்கு பேர் ரத சப்தமி அப்படிங்கிற புண்ணிய காலங்கள்லாம் இருக்கு. அப்படி சப்தமி திச்சி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிச்சு நம்மளுடைய பாபத்தெல்லாம் முதல்ல நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. அன்றைய தினம் அந்த பாபத்தை வந்து உறிஞ்சி எடுக்கிறதுக்காக தசமகா வித்யன்னு 10 தேவதை இருக்கு. காளி, தாரா, சின்ன மஸ்தா, ஷோடசி அப்படின்னு வந்துச்சு. அதில் முதல் நாள் வெள்ளி அன்னைக்கு காளி அப்படின்னு வச்சிருக்காங்க. காளின்னா எல்லாரும் பயப்படணும்னு வச்சிருக்காங்க. 10 தேவதையே காளி தான் ரொம்ப சௌக்கியமான தேவதை. சொன்னதை கேட்பா, கொடுத்ததை வாங்கிப்பா, போட்டதை சாப்பிடுவான். அதே தான் எங்களுக்கும் கொடுத்துருக்காரு. அவள் கொடுக்கறத வாங்கிக்கிறோம், போட்டதை சாப்பிட்றோம். அவள் எங்களுக்கு என்ன போதனை பண்ணுறாளோ சொல்கிறாளோ அதை கேட்குறோம். அது யார் மூலியமா அப்படின்னா சாட்சாத் குருநாதன் மூலியமாக. அவளே என்னை கேட்பான், நீங்கள் என்ன நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, நான் நேரில் பார்த்து சொல்லலை, நேரில் யாரோ ஒருத்தர் பார்த்தா என் நெட்டுக்க சொன்னால் நான் திருப்பி சொல்கிறேன். அப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலியை ஆரம்பித்து சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய சிரமங்கள்லாம் போகிறதுக்காக இந்த தேவி மகாத்மியம் 18 புராணங்களில் ஒரு புராணங்களாக இருக்கிறது. அப்படி இங்கே தேவாலயத்தில் பண்ணும்போது புதுக்கோட்டையிலையும் அதிஷ்டானம் வச்சு தான் ஹோமம் நடக்கிறது. அதே மாதிரி இந்த ஸ்தலத்திலையும் ஒரு அதிஷ்டானத்தை வச்சு தான் இங்கே ஹோமம் நடக்கிறது. அந்த அதிஷ்டானத்துக்கு குருநாதரே வந்து அனுகிரகம் பண்ணி தான் இங்கே நடக்கிறது, இல்லைன்னா இங்கே நடக்க முடியாது. அப்படி இந்த 18 தூண் இங்கே இருக்கு. எண்ணி பார்த்தாலே 18 தூண். அந்த ஒரு தூண்ல தான் இந்த மார்க்கண்டேய மகர்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புராணத்தை சொல்லி அஷ்டம்யாம் சதுர்தஷ்யாம் நவம்யாம், இந்த அஷ்டமி, நவமி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி, இந்த பஞ்ச பர்வாலையும் இருக்கக்கூடிய இதில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சப்தமி இன்னைக்கு நம்மளுடைய பாபத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போக்கிட்டு சனி போனால் பிடி போச்சும்பா. அது சனிக்கிழமை அன்னைக்கு காத்தால காலையோடு சேர்த்து அந்த அஷ்டமி அன்னைக்கு இந்த சண்டி ஹோமம் நடந்திருக்கு. அதேமாரி நவமி அன்னைக்கு அந்த திரிபுர பைரவி அப்படின்னு ஒரு பேர். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு காலத்துலேயும் ஒரு நாள் வந்திருக்கு. இன்றைக்கி நான் வந்திருக்கேன், எனக்கு என்னமோ அனுகிரகம் என்னுடைய சில விஷயங்கள்லாம் தானாக விலகணும்னு நினச்சேன். அதேமாரி அம்பாள் வந்து நீ நகர்ந்தால் அது நகர்ந்து போயிடும் அப்படின்னு. ஒரு மாடு முட்டை வருதுன்னா நாம் மாடை பார்த்தா தான் மாடு நம்மளை வரிச்சு பார்த்து முட்டோம். நாம் அதை பார்க்காம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடும்.
நாய்க்குட்டி குலைச்சதுன்னா நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. குலைச்சாதான் அதை நம்மளை பார்த்து இன்னும் கொஞ்சம் நாமளும் அதை பார்க்குறோமேனு நம்மளை மேலே பிடிக்கும். நாம் அதை பார்க்காம இப்படி திரும்பி போயிடணும். அதே மாதிரி இந்த சின்ன மஸ்தாங்கிற தேவதை என்னன்னா, பக்கத்தில் 2 தேவதை இருக்கு அவளுக்கு. எப்படி இந்த தேவதைக்கெல்லாம் மந்திரினி தண்டினின்னு இருக்கிற மாதிரி அவளுக்கு ஷாக்கினி டாக்கினின்லாம் ஒரு தேவதை எல்லாம் இருக்காங்க. அவளுக்கெல்லாம் ரத்த மாம்சம்லாம் கொடுக்கணும். அதுக்காகனா தன்னுடைய தலையவே அப்படி அறுத்துன்னா அதுலேருந்து வரக்கூடிய பிளட்டை 2 பேருக்கும் கொடுக்குறாங்க. இப்படிலாம் நீங்கள்லாம் பிளட்டு டொனேஷன் கொடுக்குறே பாருங்க. இதை தொடங்கி வச்சவே அந்த சின்ன மஸ்தா தான். அப்படி சின்ன மஸ்தானால நடக்கிறது. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி இப்படி 10 நாளைக்கு ஒன்று நடக்குது. இன்னைக்கு பஞ்சமம் காரிய சித்தி. இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கோ உங்களுடைய காரியெல்லாம் ஜெயமாக இருக்கும். காரணம் என்னன்னா, பகலாமுகி தேவத்தை இங்கே வரப்போகிறார். பகலாமுகியை குருநாதர் சொல்லி நான் 108 நாளைக்கு ஹோமம் பண்ணியிருக்கேன் தனியாக கிராமத்தில். அது எங்கன்னார், பரமகுருநாதர் பிறந்த ஊரில் பண்ணியிருக்கேன். ஸ்வயம் பிரகாசர்னு சொல்லக்கூடிய அவர் பிறந்த பூமியில் அவர் பிறந்த வீட்டிலேயே தங்கிட்டு சாமியில் சொல்லி 108 நாள் பகலாமுகி ஹோமம் பண்ணியிருக்கேன். என்ன காரியம் நடக்கும்னார், கோர்ட்டுக்கு நீ போக வேண்டாம், உன்னோட எல்லாமே தள்ளுபடி ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, மணி அடிக்கும். கோர்ட்டில் எவ்வளோ பெரிய கேஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதுக்கு சாட்சியம் இருந்தாலும் சரி, தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கோர்ட்டுக்கே போக வேண்டாம், உங்கள் அட்வொகேட்டு போனாலே போகிறோம், எல்லாம் தள்ளுபடி ஆகி உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துருவா. அப்படி பகலாமுகி தேவதை. நான் இந்த மஞ்சளை பார்த்தோன்னே எனக்கு பகலாமுகி தேவதை தான் ஞாபகம் வந்தது. ஏன்னா அவள் உருவம் தான் அப்படியே நேரம் காளி உருவமாக 2 பக்கம் எங்கே பார்த்தாலும் சக்கச்சவே சுற்றுகிறேன். அப்படி தேவதை உங்களை எழுதி சொல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த 10 தேவதை ஒரு தேவதை இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பாளோ அப்படின்லாம் மனசு தோண ஆரம்பிச்சு. அவ்வளோ பக்தியாக உட்காந்துட்டு கூட சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாம் இருந்துட்டுருக்காங்க. அப்படி இன்னும் 5 நாள் போயிடுது. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பூர்த்தி ஆகுது. பூர்த்தி ஆகிற அன்னைக்கு தெலுங்கு வருஷ பிறப்புன்னு பேர். அதுக்கு பேர் யுகாதி அப்படின்னு. அன்னைக்கு தான் வருஷ பிறப்பு நடக்குது, தெலுங்கு வருஷ பிறப்பு. அன்னைக்கு தான் நவராத்திரி ஆரம்பம், வசந்த நவராத்திரி அப்படின்னு. அப்படி ஒரு 10 நாளைக்கு நடக்க போகிறது. அது எங்கே அம்மா நடத்திக்க போகிறாலும் நம்ம பார்க்க போகிறதில்ல. நாமெல்லாம் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். மாதம் ஆச்சுன்னா ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிறோம், அதுக்கும் கொடுக்குறோம், இதுக்கும் கொடுக்குறோம், பெட்ரோலுக்கு போடுறோம், மளிகை கடைக்கு கொடுக்குறோம். இந்த யாகங்கள்லாம் பண்ணணும்னா ஆற்றுல பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமப்பட்டு 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி பண்ணணும். என்கிட்ட வந்ததுன்னா தட்சிணையாக 1 லட்சம் ரூபா ஆகிடும். நீங்கள் இங்கே கொடுத்து பண்ணேன்னா வெறும் 25,000 ரூபா தான். 75 ரூபா உங்களுக்கு சேஃப் இல்லையா? என்னன்னா அதை கூட இங்கே பலன் ஜாஸ்தி. நீங்கள் வீட்டில் பண்ணினா உங்களுக்கு மட்டும்தான் பலன். இங்கே பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தை சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் பலன் உண்டு, அதிக பலன் உண்டு. ஏன்னா இங்கே ஒரு அதிஷ்டானம் சுவாமி சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானோட இருந்துட்டு காமாட்சி இருக்கிறா, அனுகிரகம் பண்ணுறார். அதே மாதிரி விநாயக பெருமான் இருக்கார். இப்படி பல சுவாமிகள் இங்கே இருக்கு இல்லையா? தேவதா சாநித்தியத்தோடு நடக்கிறதுனால இங்கே அதிக பலன், நிறைய பலன் நடக்கும். அதனால இந்த 5 நாளை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அங்கே பண்டு வந்து அவள் புவனேஸ்வரி என்ன தேவையோ அவள் வாங்கிக்கலாம். ஆனால் அது உங்கள்கிட்டேருந்து வந்து சேர்ந்ததா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அவள் கொஞ்சம் தான் வச்சுருக்கா, அவன் ஜாஸ்தி கிடையாது. யாரெல்லாம் அவள் சாய்ஸில் முடியுமோ அவெல்லாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 25,000 30,000 அந்த மாதிரி கணக்கு இருக்குது. அது மாதிரி உங்களால் என்ன முடியுமோ பண்ணுங்க. உங்களால் முடியலையா, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 பேர் இருக்கா, 10 பேர் ஒரு நாளைக்கு மீட்டிங்கில் பேசி நம்மளுடைய விஷயமா அம்பாளுக்கு ஒரு 18,000 ரூபா கொடுப்போம். 18 கை துர்காவை ஒரு கைக்கு ஒரு 1000 ரூபா வேண்டி 18,000 ரூபா கொடுப்போம். வருஷத்துக்கு நம்ம ஒரு 4 லட்சம் ரூபா செலவு பண்ணுவோம். குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபா செலவு பண்ணுவோம். நம்ம ஆயுசு முழுக்க டெபாசிட்டில் பண்ணினா அப்பப்போ போயிடும், இல்லை கிலோல் ஆகிடும், நம்ம எடுத்து செலவிடுச்சுருவோம். ஆனால் இங்கே அம்பாளுடைய கருணாமூர்த்தி கிட்ட அந்த புவனேஸ்வருடைய புதுக்கோட்டையில் நவசாலபுரின்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தில் அவசியம் ஜூன் 1, 2, 3, 4, 5 ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரலும் அவசியம் எல்லாரும் வரணும். அங்கே கும்பாபிஷேகம் நடக்கும். அங்கே வந்து தான் நீங்கள் கோவிலை பார்க்கணும். அந்த கோவில் எப்படி கட்டி இருக்கா அப்படின்னு. அப்படி கருங்கல்ல போட்டு எத்தனையோ தூண் மண்டபங்கள்லாம் வச்சு ஒரு தூணுக்கு 5 லட்சம் ரூபா சொல்லியிருக்கா.
அப்படியெல்லாம் நிறைய பேர் கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போயிடுது. இனிமேல் நீங்கள் கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா, அம்பாளுடைய சுற்றி வர தங்கத்தினால பந்தனம் பண்ண போகிறோம். நம்ம 1 கிராம் வாங்கி கொடுக்கலாம், இல்லை நம்ம மற்ற கல்யாணம் நடக்குதுன்னா 1 பவுன் வாங்கி கொடுக்கலாம். இந்த 1 பவுன் கொடுத்தேன்னா அம்பாளை நீங்கள் கொடுக்குற தங்கம் அம்பாளை போய் தொட்டுன்னு இருக்க போகிறது. அப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய தங்கம் அம்பாளோட தொட்டுன்னு இருக்குன்னா, அந்த அம்பாளை பூஜை பண்ணும் போதெல்லாம் அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு தான் சேரப்படும். அதனால உங்களுடைய சாய்ஸு அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்கோ, இல்லை உங்கள் அசோசியேஷனில் சொல்லி சேர்ந்து பண்ணுங்கோ, இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் கொடுக்க முடியுமா பண்ணுங்கோ, இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கிற அப்படின்னா ஆஃபீஸில் வருஷத்துக்கு ஒரு தரம் ஃபண்டில் தர்ம காரியத்துக்குன்னு நிறைய கொடுக்குறா. அதை நீங்கள் வாழ்க்கை சொல்லி அந்த புவனேஸ்வரி பீட்டத்துக்கு நம்மளால் முடிச்சது கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கலைன்னாலும் அந்த காரியம் நடக்கும், நீங்கள் கொடுக்கலைன்னாலும் அந்த பூஜை நடக்கும், நீங்கள் கொடுக்கலைன்னாலும் அம்பாளுக்கு அங்கே நைவேத்தியம் நடக்கும், நீங்கள் கொடுக்கலைனாலும் அம்பாள் உங்களுக்கு அங்கேருந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன் தெரியுமா? கர்நாடக தேசத்துடைய அம்பாள் பேர் புவனேஸ்வரி. அதனால எல்லாருக்கும் கொடுத்தவாளுக்கும் கொடுக்க முடியலையே அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். அன்னதானம் அங்கே நடக்கிறது, அங்கே போய் அன்னம் சாப்பிடலாம், நீங்கள் போஜனம் போடலாம், சாப்பிடலாம், கூட்டம் அங்கே கொடுக்குற அப்படின்னா நீங்கள் கையை காமிச்சுட்டா போதும். அந்த கையை காமிக்கிற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுமாரி உங்களால் இந்த தர்மத்தில் என்ன குடிக்க முடியுமோ கொடுத்து கலந்துக்கோங்க. இது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு. இது மறுபடியும் நீங்கள் கொண்டு கொடுத்தப்பறம் இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னால் எல்லாம் இங்கே ஃபினிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் எடுத்துன்னு போகணும்னு சொல்லுவா. அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த அம்பாவை ஆராதனை பண்ணின வர மகரிஷியும் ராஜாவும் 3 வருஷ காலம் 36 மாதம் உட்கார்ந்து பூஜை பண்ணி தான் அம்பாவை அனுகிரகம் பெற்றிருக்கான். அதே மாதிரி இந்த 3 வருஷ காலம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி கோவில் கண்டினியூஸாக கோடிக்கணக்கில் ஜபமானது. அது மாதிரி கோடிக்கணக்கில் இப்போ ஹோமம் ஆகுது. சண்டி ஹோமம் கண்டினியூஸாக 3 வருஷம் நடத்த போகிறா. ஒரு சண்டி ஹோமம் பண்ணுங்கன்னா நமக்கு 2 லட்சம் 4 லட்சம் செலவாக 365 நாள் இல்லை, 36 மாதமும் நடக்க போகிறது. அதனால 1000 தினங்களும் சண்டி ஹோமம் நடக்க போகிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பாக்கியம். இந்த சண்டி ஹோமத்தை ரொம்ப விமர்சையாக நடந்துருக்கு. ஆடம்பரம் இல்லாமல் சௌக்கியமாக நடக்கும். இந்த திரவியங்கள்லாம் நீங்கள் போய் கடையில் வாங்கணும்னா உங்களுக்கு தெரியாது, இங்கே எழுதி கொடுத்தா தெரியாது. ஒன்று கோயம்புத்தூரில் வாங்கணும், ஒன்று சென்னையில் வாங்கணும், ஒன்று திருச்சியில் வாங்கணும், ஒன்று தஞ்சாவூரில் வாங்கணும், ஒன்று காஞ்சிபுரத்தில் வாங்கணும். இங்கே அவ்வளோ மூலிகையும் இருக்குது, அவ்வளோ சாமான்களும் இருக்குது. அம்பாளுக்கு உபச்சாரத்தோடு இந்த பூர்ணாவதி நடக்க போகிறது. அதனால உங்களால் என்ன முடியுமோ ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ப்ளவுஸ் பிட் வாங்கி கொடுக்கலாம், இல்லை கோவிலில் கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு ஒரு நாளைக்கு புஷ்பத்தினுடைய செலவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற புஷ்பம் அம்பாளுடைய கழுத்துல போய் விட போகுது. நீங்கள் தங்கத்தை கொடுத்தாலும் வாங்கிப்பா, எதை கொடுத்தாலும் வாங்கிப்பா. ஆனால் நீங்கள் புடவை கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் கட்டிட்டு வெளியே போயிடும். புஷ்பம் இல்லை, அன்னைக்கு ஃபுல்லாக எடுக்கிறது கூட அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி அம்பாளுக்கு நீங்கள் ஞாபகார்த்தமாக எதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குற இடம் அதெல்லாம் அந்த கமிட்டியில் பேசிட்டு இந்த பத்திரிகையில் போட்டிருக்கா. அவசியம் நீங்கள்லாம் எல்லாரும் நம்ம ஒரு கர்நாடகாவில் அந்த பஸ்ஸை பிடிச்சிருந்து நம்ம ஒரு கோஷ்டியாக ஒரு 10-15 பஸ்ஸை பிடிச்சிருந்து எல்லாரும் போய் காத்தால அங்கே இறங்கிடணும். அங்கே நம்மளை எங்கே தங்க வைக்கிறது, எங்கே உட்காந்து வைக்கிறது, அவளுக்கு என்ன வசதி, அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதுன்னு அவளை நம்ம பிரமிக்க வைக்கணும். அதனால கர்நாடகாவிலேருந்து ஒரு இடத்துலேருந்தும் மத்தியக்கரையிலேருந்து யஷ்வந்த்பூர்லேருந்து எல்லாத்தையும் ஜீவன் பீமானதுலேருந்து 10 பஸ்ஸு போகணும். எல்லாரும் போய் அங்கே போய் இறங்கணும். கும்பாபிஷேகத்தை அன்னைக்கு எப்படி சபரிமலையில் போய் ஒரு கியூ போட்டு பஸ்ஸெல்லாம் ஓரம் கட்டி நிப்பாட்டுறாலோ, நம்ம அத்தனை பேரும் வந்திருக்கிற எல்லாரும் கர்நாடகா தேசத்துலேருந்து தான் புவனேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்கிற பெருமையை கர்நாடக தேசத்துக்கு உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அந்த புவனேஸ்வரிக்கிட்ட நீங்கள் உங்கள் குறைகளை சொல்லலாம் போகும். எய்தாத்தில் சொல்ல வேண்டாம், பக்கத்தாத்தில் சொல்ல வேண்டாம், யார்கிட்டையும் சொல்லாமல் தவிக்கிறேன். மனசுக்குள்ளேயே வச்சுட்டு யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆத்துக்காரருக்கு சொன்னால் கண்டுக்க மாட்டேங்கிறார், புள்ளட்ட சொன்னால் ஆஃபீஸ்லேருந்து வரமாட்டேங்கிறா, மாட்டு பொண்ணுகிட்ட சொன்னால் பொண்ணாத்துக்கு போயிடுறா, பிறந்தாத்துக்கு போயிடுறா. அதெல்லாம் நீங்கள் யார்கிட்ட திரும்ப சொல்லணும்? படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை மூட்டின்னு இந்த புவனேஸ்வரி தாயாரை நினைச்சுக்கோங்க. அவள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க. அவள் உங்களுக்கு கருணாமூர்த்தி. எங்களுக்கு புவனேஸ்வரி தவிர எதுவுமே தெரியாது. சாமிகிட்ட நாங்கள் ஒரு 2 அர்ச்சனையை கற்றுந்தா எங்களுக்கு ஒரு சாக்லேட்டு கொடுப்பார். அதுமாரி எங்களுக்கு ஒரு வந்தவொடனே சுவாமி ஞாபகமாக வந்தவொடனே கல்கண்டு திராட்சை தான் எனக்கு கொடுப்பார். ஏன்னு கேட்டால் மதுரம்னா அதுதான் மதுரம், திராட்சை தான் மதுரம். அப்படி சுவாமியுடைய கருணை, குருநாதருடைய அனுகிரை, இதெல்லாம் இந்த சன்னிதானத்தில் நடக்கிறது அப்படின்னா இந்த அதிஷ்டானம். சுவாமிகளே இங்கே வந்திருக்கார், குருநாதரே இங்கே வந்திருக்கார் அவர் ரூபத்தில்.
அப்படி அவர் எட்டுக்குடியில் கைங்கரியம் பண்ணுறவர் அந்த இதுலேருந்து இங்கே வந்திருக்க. அப்படியெல்லாம் இங்கே நடக்கிறதுனா 5 நாள் தான் இருக்குது. இந்த 5 நாளை நம்ம வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும். அதனால் இந்த 120 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளால என்ன முடியுமோ ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், எது வேணுமோ நம்ம என்ன தேவை அவளுக்கு கோவிலுக்கு அங்கே கும்பாபிஷேகத்துக்கு என்ன தேவை, எதை நாங்கள் டொனேட்டாக எடுத்துக்கணும். வஸ்திரம் எடுத்துக்கணுமா, புடவை எடுத்துக்கணுமா, புஷ்பம் எடுத்துக்கணுமா, பழங்கள் எடுத்துக்கணுமா, இல்லை மந்திரம் சொல்லி நெய் விட போகிறாள் நெய் எடுத்துக்கணுமா அப்படின்னு நாம் முன் நம்மளே போய் கேட்டு வாரண்டியாக போய் நம்ம போய் கேட்டு இந்த கும்பாபிஷேகத்தினுடைய கைங்கரியத்தையும் புவனேஸ்வருடைய கோலாகல கல்யாணத்தையும் நவசாலபுரி க்ஷேத்திரத்தில் நாமெல்லாம் நடத்தி கொடுக்கணும். அந்த சங்கல்பத்தை நீங்களாம் ஏற்றுக்கணும். நீங்கள் பண்ணினா உங்களுக்கு ஸ்ரேயஸ், நீங்கள் பண்ணலைனாலும் இங்கே காரியம் நடக்கும். அவன் நடத்திக்க போகிறான், அது அவளுடைய கல்யாணம். அதனால அவன் வந்து ஒரு தேசத்துலேயும் உட்கார்ந்துட்டு காரியத்தை ஜெயம் பண்ணிட்டு இருக்கான். பாம்பேல இருந்தால், ஹைதராபாத்தில் இருந்தார், ஸ்ரீரிகோட்டாவில் இருந்திருக்கார், எல்லா ஊர்லேயும் இருந்திருக்கார். இப்போ பெங்களூர் வந்திருக்கார். நாங்களாம் போய் கூட்டும் போது வர முடியல அவளுக்கு. ஆனால் இப்போ அவரே தேடி வந்திருக்காருங்கும் போது 10 நாள் தங்கியிருக்கார். 1 நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் தங்கியிருக்கார். அதுமாரி இந்த 10 நாள் ரொம்ப விசேஷமான நாள். சதுர்தசி வந்திருக்கு, அஷ்டமி வந்திருக்கு, நவமி வந்திருக்கு, பௌர்ணமி வந்திருக்கு, அமாவாசை வந்திருக்கு. அதனால் நீங்களாம் பரமஸ்ரேயத்தை அடையணும். நீங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆஸ்பத்திரியெல்லாம் கொஞ்ச நாளில் இழுத்து மூடிடணும். டாக்டருக்கெல்லாம் டியூட்டி இல்லாமல் வேறு டியூட்டிக்கு பார்க்கணும். அதனால் ஆஸ்பத்திரிக்கே நாமெல்லாம் போகக்கூடாது. அப்படி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். முதல் செல்வம் நமக்கு ஆரோக்கியம், அப்புறம் சந்தோஷம், மனசில் நிம்மதி இருக்கணும். அப்புறம்தான் சாப்பாடு, சாப்பிட்டது ஜீர்ணமாகணும், சௌக்கியத்தை அடையணும். எல்லாம் இல்லை குருநாதருடைய பாத கமலங்களை ஸ்மரணம் பண்ணிட்டு, மாதா புவனேஸ்வருடைய இந்த பூர்ணாவதி தரிசனம் பண்ணிட்டு 5 நாள் விடாமல் நீங்கள் கூட்டமாக வந்து இந்த மந்திரத்தை காதால கேட்கணும். ஸ்ருதம் ஹரிதி பாபானி ததாரோக்கியம் பிரயச்சதி. காதால கேட்டால் போகிறோம், ஆரோக்கியம் தான். இப்போ எல்லாருக்கும் ஆரோக்கியம் தான் தேவை. ஆரோக்கியம் தேவைன்னா இந்த யாகத்தினுடைய மந்திரத்தை காதால கேட்கணும். 700 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கான். நிறைய பேர் புஸ்தகம் பார்த்து சொல்லியிருக்கேன். அதனால நீங்கள் வந்திருக்கிறவாலாம் தசமஹா வித்யா ஸ்வரூபிணியாக காளி, தாரா, சின்னவஸ்தா, சோடசி அப்படின்லாம் இருக்கேன். அம்பாளுடைய கும்பாபிஷேகத்தினுடைய வைபவத்தில் நல்லா நம்மளுடைய தேவையெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூர்ணாதியை தரிசனம் பண்ணிக்கணும்னு குருநாதால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். புவனேஸ்வரி மாதா கி, சத்குருநாத மகாராஜ் கி.